ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸ் இல்லை, அனிமே மூவியோட நேம் வந்து சம்மர் வோஸ். இந்த மூவியை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா இதில் 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 நண்பர்களுமே ஆன்லைன் மூலியமாக தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல கூடி ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையில ஒரு பொண்ணோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணும் இவங்க 3 பேருக்கும் ஹெல்ப் பண்ணி அவளோட பாடியை எப்படி அவ கண்டுபிடிக்கிறான்றது தான் இந்த கதையே. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல லவ்வும் காமிச்சிருப்பாங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் காமிச்சிருப்பாங்க, லைஃபும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட லைஃப்ல ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இதுல காமிச்சிருப்பாங்க. அதனால இந்த மூவியை நான் ஸ்டார்டிங்ல பார்த்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா எண்டிங்ல முடிகிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணி பார்த்த பிறகுதான் இந்த மூவி பெஸ்டான மூவின்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு எமோஷன் போட்டு இருப்பானுங்க. அது எல்லாமே என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்து நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. உங்கள எத்தனை பேருக்கு இந்த மூவி முடிஞ்ச பிறகு பிடிச்சிருந்த பட்சத்துல கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டின் போட்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் வரும். இந்த மாதிரியான மூவிஸ் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். கதையோட ஆரம்பத்துல ஒரு 3 பசங்க தீபாவளிக்கு நம்ம வெடிக்கிற அந்த சுசுரா கம்பின்னு சொல்லுவோம்ல, அதை அவங்க 3 பேரும் கையில வச்சுன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருக்காங்க. அப்ப அதுல அந்த பொண்ணும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா, அதுல இன்னொருத்தனும் ஆமா எனக்கு தெரியும், இவனும் இன்னொருத்தங்கிட்ட சாரிடா லேட்டா வந்ததுக்கு, பரவாயில்லடா அதுக்கு என்ன, அதை பத்தியெல்லாம் பெருசா எடுத்துக்காத, ஆனா திரும்பியும் இப்போ கோடைகாலம் வந்துடுச்சுல, ஒரு வருஷம் எப்படி போனதுன்னே தெரியல ஆயானே. இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. இந்த கதையோட கதாநாயகன் இவன் தான். இவன் யூஸ் பண்ற அந்த சோசியல் மீடியா ஆப் மூலியமா இவனோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவனும் சேட் பண்ணின்னு இருக்கான். இவன் பேசின்னு இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட்டப் பண்றதா ஒரு இடத்த பத்தி பேசின்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கும் சரியா நம்ம ஹீரோவும் போறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போக அந்த இடத்துல ஒரு பெஞ்சில் ஒரு பொண்ணு உக்காந்து இருக்க. அந்த பொண்ணுக்கிட்ட இவனும் போயிட்டு, நீ தானே ஐயோ? ஆமாம், உன்னை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட பேர் டோமோயோ சுகிசாகி, எப்படி இருக்க? இவனும் பேசின்னு இருக்க சமயத்தில் இவனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க, நீங்கள் 2 பேரும் சீக்கிரமாக வந்துட்டீங்க போலையா அப்படின்னு ஒரு வாய்ஸ். யாருடான்னு பார்த்தா இன்னொரு ஆன்லைன் ஃப்ரெண்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். நானும் இப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். நான் ரியோ, உங்கள் 2 பேரையும் சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே சரி நம்ம வழக்கமாக பேசிக்கினேன் அந்த விஷயத்தை பற்றி இப்போ பேசலாமா? சரி ஆரம்பிக்கலாம். டோமோயாவும் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு பேயை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சம்மர் கோஸ்ட்டை தான் தேடி வந்திருக்கோம். கடந்த சில வருடங்களா ஒவ்வொரு கோடை காலத்திலையும் துல்லியமான இந்த இடத்துல மட்டும் அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துன்னு இருக்குது. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. அந்த ஆன்மா வரத்துக்கான முக்கியமான காரணமே இவங்க எல்லாரும் சொல்லப்படுறது, பட்டாசு எல்லாம் வெடிக்கும் போது சரியா அந்த இடத்துக்கும் அந்த ஆன்மா வரத எல்லாரும் கிளைம் பண்றாங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். அங்க போய் பார்த்தவங்க எல்லாருமே பட்டாசை வெடிச்சு விளையாடுனதா இருக்காங்க. அது ஏன்றது எனக்கு புரியல. ஐயோ, இவங்களை மட்டும் நான் செகண்ட் ஹீரோயின் சொல்லிக்கிறேன், கோச்சிக்காதீங்க. இவங்களும் என்னது பட்டாசா? ஆமாப்பா, 20ஸ்ல ஒரு இளம் பெண் இருப்பாளாம். அவளுக்கு வந்து ஒரு நீளமான முடியும் அது கூடவே ஒரு பிளாக் ட்ரெஸ்ஸும் போட்டுன்னு இருப்பாள். நான் வேணா சாம்பிளுக்கு அவளை வரைஞ்சி காமிச்சேன்னா அவள் பார்க்க இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம டோமியாவும் வரைஞ்சி காமிக்கிறான். நம்ம செகண்ட் ஹீரோயினும் என்னப்பா பார்க்கவே அழகாக தான் இருக்கான், அந்த வதந்தி எல்லாமே உண்மையாக இருந்துச்சுன்னா ஒரு பேயாக தான் இருக்கணும். நான் கேள்விப்பட்ட ரூமர் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு வந்து அவளே சூசைட் பண்ணிக்கிறதான் நான் கேள்விப்பட்டேன். இவங்களும் அதுக்கப்புறம் அந்த இடத்த நோக்கி போயின்னு இருக்காங்க. போகும்போதே செகண்ட் ஹீரோயினும் பயப்படுறாங்க. இவனுங்களும் என்னப்பாச்சே ரொம்ப பயமாகுதா? டே அதெல்லாம் இல்லடா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. உனக்கு பயமாக இருந்தா நீ வரவானா, நீ இங்கேருந்து கிளம்பு. சரி வாடா நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். டேய் நில்லுங்கடா, நான் வரேன்டா, நான் போகலடாப்பா, தைரியமாக வரேன்டாப்பா உங்க கூடிய. சரி டோமியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ அந்த சம்மர் கோஸ்ட்டை பார்த்தினா அதுக்கிட்ட எந்த மாதிரியான கேள்வி கேட்பேன் சொல்லுடா. அது வந்து சீக்ரெட்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஏய் டோமோயா, உன்னோட மார்க் எல்லாமே பார்க்க பக்கவாக நல்லா தான் எடுத்திருக்கேன், எந்த விதமான குறையும் இல்லை. அதில் மற்ற பசங்களை கம்பேர் பண்ணும்போது நீ ரொம்ப பெட்டராக இருக்கிறதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுறான். ரொம்ப தேங்க்யூ சார். சரி பார்த்து போயிட்டு வா. அதுக்கப்புறம் ஹீரோவும் கிளம்பி அவனோட வீட்டுக்கு வர, அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் அலமாரியெல்லாம் கழிச்சு துணியெல்லாம் கீழே போட்டுன்னு இருக்கான். அப்படி என்னடான்னு சொல்லிட்டு அதை பார்க்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெயிண்டிங் போர்டு இருக்குது. இதுலேருந்தே தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட்னு. அதுக்கப்புறம் நம்ம ரியோவும் இப்போ ப்ரெசென்ட்ல, டேய் டோமோயா நம்ம வந்து சேர்ந்துட்டோம்டா அந்த இடத்துக்கு. ஹீரோவும் இந்த இடத்த பார்க்க இவங்க சரியா எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க பார்த்தா இந்த ஏர்போர்ட்டோட அந்த ரன்வே இருக்குதுல்ல, ஹைவே, அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. பா ரொம்ப பெருசாகுதுடாப்பா. ஆமா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது ரொம்ப பெருசு தான். ரியோவும் சரி ஆரம்பிக்கலாமா? அப்புறமா இவங்க எல்லாரும் அந்த பட்டாசை கொளுத்தின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐயோவும் உண்மையாவோப்பா இந்த பட்டாசுலாம் கொளுத்ததுனால அந்த ஆன்மா என்ன வந்துருமா என்ன? இங்க டோமையாவும் கண்டிப்பா நான் நம்புறேன்,
கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருட்டாயிடுது. அந்த இடத்துக்கு பார்த்தா இன்னமும் அந்த சம்மர் கோஸ்ட் வரவே இல்லை. ஹீரோவும் பார்த்துனே இருக்கான். நம்ம ரியோவும் இதுதான் கடைசி பட்டாசு. நம்ம ரியோவும் நம்ம ஹீரோவை பார்த்து டோமோயா நாங்கள் 2 பேருமே இன்னைக்கு அந்த கோஸ்ட்டை பார்ப்போன்னு உண்மையிலேயே நாங்கள் நம்பினோம். ஆனால் அந்த கோஸ்ட் இன்னமும் வராதது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த கோஸ்டே வரலனா கூட நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு உங்கள் கூட இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் 2 பேரையும் சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே நன்றின்னு எவனும் பேசின்னு இருக்க சமயத்தில் சரியாக அந்த இடத்துக்கு ஒரு பலமான காற்றும் அடிக்குது. அப்போ சரியாக அந்த பட்டாசில் இருக்க அந்த தீப்பொறியெல்லாம் இவங்க மேலாம் படுது. அடடா என்னடா இது இப்படி சுடுது. நம்ம ரியோவும் இந்த மாதிரி கேட்க ஐயோவும் என்னடா ஆச்சு. நம்ம ஹீரோ டோமோயாவும் யாரையோ பார்த்துன்னு இருக்க அவள் இங்கே வந்துட்டா. ஹீரோவும் கேட்குறான் நீ தானே அந்த சம்மர் கோஸ்ட்? ஆமாம் அது நான் தான். சரி எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க? ஏதோ ஒரு காரணமாக வந்திருக்கீங்கன்னு தெரியுது. உங்களால் என்ன பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பாக நீங்களும் செத்து போய் திரும்பி உயிரோட வந்திருப்பீங்க. அதனால தான் என்ன பார்க்க முடியுது அப்படின்னு சொல்ல நம்ம ஐயோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களோட ஃபேஸ்பேக்கில் அதில் அவங்களும் ஸ்கூல் படிச்சுன்னு இருக்கும்போது சரியாக இவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி நிறைய பசங்க புல்லிங் பண்ணுறாங்க. அவங்க வர போகும்போதெல்லாம் அந்த புல்லிங்கெல்லாம் இவங்களால தாங்க முடியாமல் இவங்களும் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாடிக்கிட்டு போய் நிற்கிறாங்க எஜ்ஜில். சரியாக ஒரு பையனும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்கள காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க இந்த பொண்ணு எப்படி பண்ணுறா, இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் சூசைட் பண்ணிப்பா அப்படின்னு. ஐயோவும் கண்டிப்பாக இந்த உண்மை எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஐயனாவும் கேட்குறாங்க ஆமாம் நீ சொல்கிறது பாதி உண்மை பாதி தப்பு. ஏன்னா இறந்து போயிட்டு திரும்பியும் உயிரோட வரவங்களால மட்டும்தான் என்னை பார்க்க முடியும். அப்படின்னா நீ மட்டும் கிடையாது, உன்னோட அந்த மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுமே உட்பட சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பி உயிரோட வந்தவங்க தான் போல. ரியோவும் நம்ம டோமோயாவை பார்த்து டேய் என்னடாச்சு இதை பாரு டியோன்னு, இது ஒன்றுமோ எரிஞ்சுன்னு தான் இருக்குது பார்க்கவே பயமாக இருக்கே. நம்ம ஐயனேவும் ஏன்பா இந்த மாதிரி சில்லியான விஷயத்துக்கெல்லாமா நீ போயிட்டு சூசைட் பண்ணிப்ப, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிற பேர். உங்கள் எல்லாருக்குமே வாழ்கிறதோட அருமனா என்னன்னு தெரியல, அதனால வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழுங்க சரியா அப்படின்னு இவங்களும் பேசின்னு இருக்க சமயத்தில் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு நம்ம ஐயாவும் கேட்குறாங்க. அவங்களும் திடீர்னு பறக்கிறாங்க. இவங்க எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. சரி சரி மிச்சபடி வேற எதுனா கேள்வி இருந்தால் கேளுங்க. நம்ம டோமோயாவும் சடனாக மிஸ் சம்மர் கோஸ்ட், அது சம்மர் கோஸ்ட் இல்லை சட்டோ அயனே. சரி அயனே அதுதான் என்னோட பேர். ஹீரோவும் நீங்கள் ஒரு பேய் தானே சரியா? சரி செத்த பின்னாடி இந்த ஆன்மாவில் எங்கே போகும், அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த உலகம் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. அயனேவும் அதை பற்றி தெரிஞ்சுக்குதுன்னா அவ்வளோ சிம்பிளான விஷயம்லாம் கிடையாது. சில விஷயங்களில் நீங்கள் பேயாக மாறின பிறகு தான் அது எல்லாமே புரியும் உங்களுக்கு. சரி நான் இப்போ போகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. உங்கள் கூட பேசுனது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சரி போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துலேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு ஐயோவும் சொல்கிறாங்க. ரியோவும் அவன் தொப்பியை கேட்டுட்டு அப்படின்னா உண்மையிலேயே இந்த ஆன்மாக்கள்லாம் இருக்குதான். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் சொல்கிறாரு தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ண உடனடியா, ஆனால் இதை முழுசாக குணப்படுத்த முடியாது. ரியோவும் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. டாக்டரும் சரி எங்கப்பா உன்னோட பேரண்ட்ஸு? ரியோவும் அவங்க வீட்டில் தான் சரிப்பாங்க. அவங்கள இங்கே வரவழைச்சி என்னோட நிலைமை அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் அழுது இதெல்லாம் தேவையே இல்லை, அதனால தான் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பையனும் பேஸ்கெட் பால் விளையாடுன்னு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு ரியோவும் அந்த இடத்துக்கு வரேன். இந்த பையனும் அண்ணா நீங்களா, நீ இப்போல்லாம் விளையாடுறதே விட்டல? ஆமாம் நான் கூடிய சீக்கிரமே சாக போகிறேன். இதுக்கேற்ற இந்த பையனும் ஷாக் ஆகுறான். அடுத்த சீசனில் வரப்போகிற செரி பூக்களை என்னால் பார்க்கவே முடியாது. அட பாரு நான் கூட இப்போ சரியாகவே போடலை. என்ன இதை கேட்டவொடனே உனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதாண்ணா? நீ கொஞ்ச நேரத்தில் என்னை பயமுறுத்து தெரியுமா? இப்படிலாம் திடீர்னு வந்து எனக்கு காமெடி பண்ணாத சரியா? எனக்கு கொஞ்சம் பதட்டமாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஒரு பெயிண்ட் போர்டுக்கு முன்னாடி நின்று பார்த்துன்னு இருக்கான் எப்படி வரையுதுன்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் கூப்பிடுறாங்க டோமோயா இங்கே வான்னு. அந்த இடத்துக்கு போன உடனே அவங்க அம்மாவும் உன்னோட ஸ்கோர்லாம் பாரு கம்மியாக இருக்குது, எல்லாத்துலேயும் ஏன் இந்த மாதிரி கம்மியாக எடுத்து வச்சிருக்க, இந்த மாதிரி இருந்துன்னா உன்னோட வாழ்க்கையில் இப்படி நீ சாதிக்க போகிறேன்னு எனக்கு புரியல. முதல்ல ஒழுங்காக போய் படிக்கிற வேலையை பாரு, அதுக்கப்புறம் மிச்சத்தெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா படிப்பு தான் உன்னோட எதிர்காலத்துக்கு முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா உன்னால் இந்த உலகத்தில் நிலைச்சு வாழவே முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோவும் சம்மருக்கு முன்னாடியே எக்ஸாம் வந்துட்டு அதெல்லாம் அட்டெண்ட் பண்ணின்னு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஹீரோவும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் கால் பண்ணுறான். ஏன்பா என்ன ஆச்சு? நம்ம ஐயோவும் அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாம் உண்மையா பொய்யான்றது என்னால் ரியலைஸே பண்ண முடியல. ஆனால் அது பார்த்ததுலேருந்து எனக்கு என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு ரியோவும் கேட்குறான். ஹீரோவும் அமைதியாக இருக்க என்ன ஆச்சுடா டோமோயா? ஒன்றும் இல்லைப்பா, சரி நம்ம அப்புறமா பேசலாம். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரியா திரும்பியும் அதே ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கான்.
அந்த இடத்துக்கு வந்துட்டு இவனும் பட்டாசு பட்ட வைக்க, என்னப்பா திரும்பியும் வந்துட்டியா அப்படின்னு ஹீரோயினும் வராங்க. என்னாச்சு, கடைசியா ஒரு முறை என்ன பார்க்க வந்தப்போ உனக்கு அது திருப்தியாவே இல்லை போல. அதுக்கப்புறம் இவங்களும் உட்காந்து பேசின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயினும் கேட்குறாங்க, டோமையா நீ உயிரோட வாழ்றத பத்தி என்ன நினைக்கிற? உயிரோட வாழ்றத பத்தினா, நான் உயிரோட இருக்கதே எனக்கு பிடிக்கல. நான் வாழ்ற ஒவ்வொரு நாளும் எனக்கு கஷ்டமா தான் இருக்குது, நரக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. அதனால இறந்த பிறகு கோஸ்டா நிம்மதியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதாவே ஒரு நாளும் சென்ஸ் பண்ணல. அப்படிலாம் சொல்லாதடா, உனக்குன்னு நிறைய லைஃப் இருக்குது, இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட் இருக்கிறதுனால இப்பயே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாத. உனக்கு என்னப்பா தெரியும் என்னோட கஷ்டத்தை பத்தி? அப்படியா? அப்படின்னா நீ ஆன்மாவா இருக்கதான் விரும்புறியா? சரி, அப்போ என்னோட ஆன்மாவா இருக்கிற லைஃப் எப்படி இருக்குன்னு நீ பார்க்க விரும்புறியா? ஹீரோவையும் அவங்க கையை பிடிச்சி அப்படியே இழுத்துன்னு போறாங்க. ஹீரோவோட பாடி மட்டும் அங்கேயே இருக்குது, சோலை மட்டும் இவங்க அப்படியே அவங்க கையோட கூட்டின்னு போறாங்க. இதுல ஹீரோவும் நிறைய விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். இவங்களும் வானத்துக்கு பறந்து போக, இது எப்படி இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்குதா? இது ரொம்ப சூப்பரா இருக்குது. இவங்களும் ஹீரோவோட கையை விட அவனும் அப்படியே தரையில விழ கீழே பூமி கடியில போயிடுறான். அந்த இடத்துக்கு போனா ஃபுல்லா வாட்டர் மாதிரி இருக்குது. பூமி கடியில இருக்க நிறைய விஷயம் தெரியுது. அந்த இடத்துக்கு ஹீரோயினும் வந்துட்டு, என்னை மன்னிச்சிடுறா, நான் தெரியாம கை விட்டுட்டேன், இருந்தாலும் நீ ரொம்ப மோசம்பா, கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளவு பயம் வந்துட்டுமா எனக்கு, அதுதான் மன்னிப்பு கேட்டுட்டல. சரி, இந்த ஆன்மாவா வாழ்றது எப்படி இருக்குது, இந்த இடம்லாம் பிடிச்சிருக்குதா உனக்கு? அதுக்கப்புறம் இவங்களும் மியூசியம் போறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லா பெயிண்டிங்கா இருக்குது. ஹீரோவும் அங்க இருக்கிற பெயிண்டிங்லாம் பார்க்க, என்னப்பா நீ ஒரு ஆர்டிஸ்டா, நிறைய பெயிண்டிங்லாம் பார்த்துன்னே இருக்க? ஆமாம், சரியாக சொன்னேன், எனக்கு வரையுதுன்னா ரொம்ப பிடிக்கும். சரி வா, இந்த இடத்த சுற்றி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சுற்றி பார்த்துன்னு என்ஜாய் பண்ணின்னு இருக்காங்க. ஒரு ஃபோட்டோ கிட்ட நின்று இவங்களும் அந்த ஃபோட்டோவில் இருக்க கேரக்டர்ஸ் மாதிரியே இவங்களும் நின்று காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துக்கின்னு பேசின்னு இருக்காங்க. சரிப்பா, உனக்கு ஆன்மாவே இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குதா என்ன? ஆமாம், இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்குது. நம்ம ஹீரோயினும், அப்படிலாம் சொல்லாதடா, உண்மையிலேயே ரியலா வாழ்ற வாழ்க்கை தான் நல்லா இருக்கும், இன்னும் நிறைய விஷயத்த நீ அனுபவிக்க வேண்டியது இருக்குது. ஹீரோவும், சரிப்பா, அப்படி இருக்கும்போது இவ்வளோ சொல்றியே, நீ ஏன் சூசைட் பண்ணிக்கின? டோமையா, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, நான் ஒன்றும் சூசைட் பண்ணிக்கல, என்ன வேணும்னே கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவனை ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போக, எந்த வீடுப்பா இது? இதுதான் என்னோட வீடு, அதுதான் என்னோட அம்மா. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருந்து நான் சண்டை போட்டு வெளியே போனேன். அப்போ வெளியே பயங்கரமான புயலோட மழை பெஞ்சு நின்றுச்சு. அப்போ சரியா எனக்கு முன்னாடி ஒரு கார் வந்துடுச்சு, அது மேலே நான் மோதி கீழே விழுந்துட்டேன். எனக்கு அப்போ கூட உயிர் இருந்துடுச்சு. ஆனால் அந்த கார் உள்ள இருந்தவனும் பயத்தில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகாமல் அவனே கழுத்தை நெரிச்சு என்னை கொன்னுட்டான். கொன்று என்னோட உடம்ப ஒரு சூட்கேஸில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல புதைச்சிட்டான். ஆனால் அந்த சூட்கேஸ் எங்கே இருக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது தெரியவே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், எனக்காச்சும் லைஃப் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, உனக்கு இன்னும் லைஃப் இருக்கிறதுனால நீ சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணு. கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய விஷயம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சரி, என்னோட கதையை நான் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால் போயிட்டு வரட்டா அப்படின்னு அவங்களும் சொல்ல, அதோட அவங்களும் கிளம்புறாங்க. ஹீரோவும் அந்த பட்டாசை கையில் வச்சு நின்று நிற்க அதுவும் அணைஞ்சு போகுது. இப்போ பாஸ்டில் நம்ம ஐயாவும் ஒரு நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட ஷூ வைக்கிற அந்த லாக்கர் திறக்க திடீர்னு அவங்களுக்கும் வாமிட் வர்றதுனால அவங்களும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதை எல்லாமே வாஷ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரயாவும் விளையாடின்னு இருக்க, அவன் தெரிஞ்சவங்க கிட்ட அவனும் சகஜமாக வாழ்ந்துன்னு இருக்கான். கடைசியாக நம்ம ஹீரோவை காமிக்க, அவனும் வழக்கமாக பார்க்குற அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது திடீர்னு அவனுக்கு முன்னாடி ஒரு கார் வர, அதில் அவங்க அம்மா இருக்கிறத பார்த்து இவனும் ஷாக் ஆகுறான். அப்போ அவங்களும் காரில் ஏறிடான். உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எக்ஸாம் வேற வருது, கம்மியான மார்க் எடுத்து வச்சிருக்க, இந்த மாதிரி ஊர் சுத்தலாமா, தேவையில்லாம இந்த மாதிரி சுத்தின்னு இருக்காத, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேராத, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே உன்னை கை விட்டுட்டு அவனுக்கு வேலைக்கு போயிடுவானுங்க, நீ ஒண்டியா வீட்டில் வெட்டியா தான் உட்காந்துன்னு இருக்க போற. அதனாலதான் சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸை யாருமே நம்பாத, ஒழுங்கா படிப்புல கவனத்தை செலுத்து, சரியா, தேவையில்லாம இந்த மாதிரி ஊர் சுத்தாத. இதை கேட்ட ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டு காரை விட்டு இறங்கி அவனு போக, டேய் நான் உங்ககிட்ட சொல்லினே இருக்கேன், எங்கடா நீ போயின்னு இருக்க? அதுக்கப்புறம் நம்ம டோமையாவும் திரும்பி பட்டாசுலாம் வாங்கிக்கின்னு போகும்போது இதை நம்ம ரயாவும் பார்த்துறான். வழக்கம் போல இவங்களும் இவங்களோட பாடியை தேடின்னு போயின்னு இருக்காங்க. இன்னைக்கு கண்டுபிடிக்கவே முடியல, என்ன மன்னிச்சிடுப்பா. ஏய், இது உன்னோட தப்பே கிடையாதுடா. அப்போ நம்ம ஹீரோயினும், உனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல? ஆமாப்பா, அதனாலதான் இன்னைக்கு கொஞ்சம் தீவிரமா தேடுறேன், உன்னோட பாடி கிடைச்சா நல்லா இருக்கும், நாளைக்கு வேற எக்ஸாமு, என்னால வர முடியுமா என்பது தெரியல. அது கேட்ட நம்ம ஹீரோயினும், சரிடா, இதுக்கப்புறம் என்னோட பாடியை தேடுறத இதோட விட்டுடுவோம், அதை தேடி உன்னோட லைஃபை நீ ஸ்பாயில் பண்ணிக்காத, சரியா? பரவாயில்லப்பா, தேடுறேன்பா, ஒன்றும் தேவையில்லை, பொறுமையாக பார்த்துக்கலாம், முதல்ல நீ எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு, ஏன்னா அது உனக்கு ரொம்ப முக்கியமானது. சரிப்பா, நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம், நான் திரும்பவும் நாளைக்கு உன்னை இந்த இடத்துல மீட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் நம்மள ஹீரோவும் கால் பண்ணுறான். இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கால் பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஒரு உதவியை கேட்கணும். நான் அயனே பாடியை கண்டுபிடிக்க போகிறேன், அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். அப்போ நம்ம ரயோவும் தெரியுதுடா, கொஞ்ச நாளாவே நீ அதிகமா அந்த பொண்ணு கூட தான் இருக்கன்றது நான் பார்த்துனே தான் இருக்கேன். நீ அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்துட்ட போல. பக்கத்துல இருந்த நம்ம ஐயோவும் இது உண்மையாவா? அவ எப்படி இருந்தாலும் அதை பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல? டேய் வாய மூடு. சரி நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். ஒரு சூசைட் பண்ணிகளுக்காக நான் எதுக்காக அவளோட பாடியை தேடணும்? அவனும் கிளம்ப. டோமோயாவும் டேய் இது உண்மையிலேயே முக்கியமான விஷயம்டா. அவ ஒன்னும் சூசைட் பண்ணிக்கல, அவளை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. நம்ம தான் அவளோட பாடியை கண்டுபிடிச்சு இதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரணும். வாழ்க்கை முள்ள இவ இப்படியே தான் சுத்தின்னு இருப்பாளா? அதை நான் நினைச்சு பார்த்தேன். அதனாலதான் உங்ககிட்ட ஹெல்ப்பை கேட்கறேன். அவளோட பாடியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இல்ல என்னால முடியாது. அப்படி சொல்லாதடா. டேய் என்னை விட்டுடுறா, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. நீ செத்து போனவளுக்காக நீ ஃபீல் பண்ணின்னு இருக்க. நம்மள இங்க வாழ்ற எல்லாருமே ஒவ்வொரு நாளும் எப்பதான் சாவோன்னு சொல்லிட்டு காத்துன்னு தான் வாழ்றோம். எனக்கெல்லாம் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் தாண்டி நான் உங்க கூட ஹாப்பியா இருந்தா தேவையில்லாம இவளோட பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வர சொல்ற அப்படின்னு அவனும் கிளம்ப. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் தனியா போறான். அந்த இடத்துக்கு போனா நம்ம ஹீரோயினும் வர, என்னடா ஆச்சு, எதனா ப்ராப்ளமா என்ன? ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ எதை பத்தியும் ஃபீல் பண்ணாத, இன்னைக்கு நம்ம உன்னோட பாடியை கண்டுபிடிச்சே தீர்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பாடியை தேடின்னு இருக்க, நம்ம அயோவும் ரியோவை தேடி போயின்னு இருக்காங்க. அப்புறமா நம்ம ரியாவையும் ஐயோ கண்டுபிடிக்க, இங்கதான் இருக்கியா, என்கிட்ட வராத. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் பட்டாசு தீந்து படிச்சுன்னு இன்னொன்னு பார்த்த வைக்க, அப்ப நம்ம ஹீரோயினும் டேய் இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான்டா, கண்டுபிடிக்க முடியாதுடா, ரொம்ப நேரம் ஆகும்டா, உன்னால முடியாதுடா, விட்டுடுறா அப்படின்னு பேச, நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நான் இதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, இன்னைக்கு உன்னோட பாடியை கண்டுபிடிச்சு தீர்றோம், எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. இன்னொரு பக்கம் நம்ம ரியாவும் நான் உங்களை சந்திச்சதே ரொம்ப தப்பு, நான் தனியாக இருக்கிறதே நல்லது தான் நினச்சேன், ஆனால் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் தான், உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தனிமையினா வேண்டான்றது தோணிடுச்சு. எதுக்காக நான் உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்? நம்ம ஐயாவும் சரிடா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற, நீ இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறியே, என்னோட லைஃப்பை கேட்டினா நீ கொஞ்சம் கூட தாங்காமல் மனசு உடைஞ்சிருக்க போலையே. என்னோட ஸ்கூல் லைஃப்பில் என்னோட கிளாஸில் மட்டும் இல்லை, என்னோட ஸ்கூலில் நிறைய பேர் என்னை புள்ளி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துவாங்க எல்லாரும் முன்னாடியும். நான் சூசைட் பண்ணலான்னு நினைக்கும் போது உங்களை மாதிரியான நண்பர்கள் கிடைச்சக்கப்புறம் அந்த எண்ணத்தையே நான் விட்டுட்டேன். அதனால உன்னோட வழி எனக்கு புரியுதுடா. ஆனால் நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கிறது போது தான் ஹாப்பியாக இருக்கும், அதை நீ நினச்சி பாரு. டோமையா அப்புறம் உன் கூட இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இப்படின்னு பேசின்னு இருக்க, நம்ம ஹீரோவும் திரும்பி அவனோட இடத்துக்கு வர அந்த பட்டாசம் முடிஞ்சிடுது. அப்போ கவரை திறந்து பார்க்க ஃபுல்லாக காலியாகிட்டு இருக்குது. அடைச்ச திரும்பியும் போய் வாங்கினோம்மா, அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சுன்னா டேய் டேய் அங்கேயே நானும் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ரியோவும் ஐயோவும் அந்த இடத்துக்கு வராங்க. என்னடா ரொம்ப ஃபீல் பண்ணுற? நாங்கள் தான் வந்துட்டோம்ல, நீ கவலைப்படாத, இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம் சரியா? ஹீரோவும் என்னை மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடாது, தேவையில்லாமல் உங்களை கடுப்பேற்றிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நீ ஒன்றும் கேட்க சரி சரி உர்றா, அதை எல்லாத்தையும் மறந்துட்டேன், இப்போதைக்கு அந்த பொண்ணை போய் கண்டுபிடிப்போமா, வா சும்மா வளவலன்னு பேசினு இருக்காத அப்படின்னு இவங்க 3 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினோட சேர்ந்து 4 பேருமே ஒவ்வொரு திசையிலும் போய் தேடுறாங்க இவங்களோட பாடியை. அப்போ இவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இவளோட பாடி வந்து ஒரு பெட்டிக்குள்ளே தான் இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கின்னு திரும்பியும் போய் தேடும் போது திடீர்னு நம்ம ஐயாவும் ஹீரோ விட்டு வந்து, ஹேய் டோமோயா நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கூட வா, என்னை ஃபாலோ பண்ணின்னு வா, நான் காமிக்கிறேன் அப்படின்னு இவங்களும் கூட்டின்னு போக அந்த இடத்துல நம்ம ரியோவும் இருக்கான். இப்போ இவங்களும் கை காட்ட அந்த சூஸ் கேட்டா பாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் அந்த சூட் கேஸை போயிட்டு தொட்டு பார்க்க அதில் இவங்களோட பாடி இருக்கிறத இவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதுதான் என்னோட பாடி இருக்கிற சூட் கேஸ். அப்புறம் நம்ம ரியோவும் ஐயாவும் சரி இப்போ எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம், சரி வா நம்ம போய் கண்டுபிடிப்போம் அவளோட பாடியை அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக பேசுகிறாங்க. ஓகேடா இதுக்கப்புறம் என்னோட பாடியை கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நானும் பாடியை கண்டுபிடிச்சா மறைஞ்சிடுவேன், அதை பற்றி உனக்கு எந்த விதமான கவலையும் நீ படாத சரியா? தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிக்காம உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக வாழப்பாரு. என்னோட அம்மாவை எப்போனா நீ சந்திச்சுனா கேட்டதா சொல்லு, அது மட்டும் இல்லாமல் என் கூட சம்மந்தப்பட்ட எதனா ஒரு பொருளை அவங்களுக்கு அனுப்பி வை, அவங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு அவனும் வெளியே வந்துட்டு அந்த இடத்த பார்க்க, டே டோமோயா நீ ரொம்ப வருஷம் வாழணும், ஏன்னா நீ திரும்பியும் சுயநினைவுக்கு போகணும். அப்ப இன்னொரு பக்கம் இந்த இடத்துக்கு இவனும் சுயநினைவுக்கு வர, ஏப்பா அப்படியே வந்துட்டானா, சரி வா சும்மா இங்கே டைம் வேஸ்ட் பண்ணி இருக்காதடா, போய் தேடுவோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் கிளம்ப நம்ம ஹீரோவும் பின்னாடி போறான். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க பேசின விஷயத்த காமிக்கிறாங்க. உன்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த கேட்கணும், இப்ப நீ ஆன்மா இருக்கிறத நம்புன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ ஆன்மாவா மாறணும்ன்றது ஒரு நாள் எழுதி வச்சிருக்கோம், அதாவது உன்னோட மரணம் வந்து ஒரு நாள் இருக்குது, அது வரைக்கும் நீ காத்துன்னு இருந்தா போதும்,
அந்த காத்துன்னு இருக்க வரைக்கும் அந்த லைஃபை நீ ஹாப்பியா சந்தோஷமா எல்லாருக்கூடயும் ஜாலியா என்ஜாய் பண்ணினரு. தேவையில்லாம ஃபீல் பண்ணின்னு வருத்தப்பட்டுன்னு இருக்காத. ஏன்னா நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததே இல்லை. அதனால நான் உங்ககிட்ட இது ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் இவங்க இருக்கிற இடத்த தேடின்னு ஓடி போயின்னு இருக்க ரியோவும் மூச்சு வாங்குது. என்னடாச்சு? டேய், என்னை பத்தி கவலைப்படாதீங்க, போய் அவளோட பாடியை கண்டுபிடிங்க. அப்ப இவங்களும் ஓடி போக கேட்டுக்கிட்ட வரைக்கும் வந்துடுறாங்க. ஏய், இங்க உள்ளதா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இன்னொரு பக்கம் உனக்காக இன்னும் 2 நண்பர்கள் இருக்காங்க, அவங்க கூட ஜாலியா இரு, ஓகேவா? சரி, குட் பை அப்படின்னு அவங்களும் அவனை அனுப்ப இப்ப நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துட்டு மேல ஏறி போக திடீர்னு கால் தடுக்கி அந்த கம்பிக்கு இடையில விட்டுறான். டே டோமையா, விட்டுறாத போடா அப்படின்னு அவங்களும் ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ குதிச்சு போக நம்ம ஹீரோவும் கையாலேயே அந்த மண்ணை தோண்ட அந்த சூட்கேஸ் தெரியுது. அதை இவனு தொட போக திடீர்னு வேற ஒரு உலகத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வர நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, என்னப்பா இது வேர்ல்டு? இதுதான் ஆன்மாக்களோட உலகம். இது நிஜ உலகம் மாதிரியே இருக்கும். டோமையா, நீ வேணா என் கூடிய இந்த இடத்துல இருந்துறியா? என் கூடிய இருந்துட்டா ஜாலியா வாழலாம்டா இந்த இடத்துல. நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருக்கலாம் இந்த இடத்துல. சரா, என் கூடிய இருந்துரு, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த இடத்துல அனுபவிக்கலாம். வாழ்ந்து நீ என்னடா பண்ண போற? அதனால ப்ளீஸ்ரா என் கூடிய இந்த இடத்துல இருந்துறியா அப்படின்னு இவங்களும் நம்ம ஹீரோவை வேற ஒரு வேர்ல்டுக்கு கூட்டின்னு போயிட்டு அவங்களும் பிரெயின் வாஷ் பண்ணி பேசின்னு இருக்காங்க. ரியோவும், டே டோமையா, ஏன்டா வேடிக்கை பார்த்துன்னு இருக்க? தேவையில்லாம யோசிக்காம அந்த பொண்ணோட பாடியை ஓப்பன் பண்றா. நம்ம எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா, அதை மறந்துடாத. அந்த பொண்ணு தான் அப்படி விட்டுட்டா, அதனால அவளை நம்ம காப்பாத்தாம விட்டுறக்கூடாதுரா. அந்த பாடியை கண்டுபிடிடா, அதனால எதுக்குமே விட்டு கொடுக்காத. ஹீரோவும் இந்த இடத்துல சுயனனுக்கு வந்துட்டு, ஆமா அவன் சொல்றது சரிதான், சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன். அது மட்டும் முடியாது அப்படின்னு இவங்களும் தடுக்கிறாங்க இன்னொரு பக்கம். அப்ப நம்ம ஹீரோவும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இவங்களும் தடுக்க, டோமையா ஏன் இப்படி கஷ்டப்படுற? அந்த இடத்துல உனக்கு யாருமே அன்பை காட்டல, நான் உன் கூட இருக்கேன்டா, நீ அதை பத்தி கவலைப்படாத. எல்லாருமே உன்னை வெறுக்கிறாங்க, அதனால என் கூட இருந்துடுறா. ஆமா நீ சொல்றது சரிதான், ஆனா அதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாரையும் மாத்துவேன். என்னை யார் வெறுத்தாலும் அவங்க கிட்ட நான் இதுக்கப்புறம் அன்பை தான் காட்ட போறேன். அவங்கள அந்த அன்பால என்ன வெறுக்கிறத மாத்த போறேன். என்னோட ரியோவும் ஐயோவும் உண்மையிலேயே என்னோட வாழ்க்கையில கிடைச்ச 2 முக்கியமான நபர்கள். அவங்களுக்காகவாச்சு நான் திரும்பி போயே ஆகணும் ஐயனே, அதனால நான் திரும்பி போயே தான் ஆகணும். நீ அதை பத்தி கவலைப்படாத. என்னைக்காச்சும் நான் ஒரு நாள் நான் உன்னை இதே இடத்துக்கு திரும்ப மீட் பண்ணுவேன். அந்த நாள் தான் என்னோட கடைசி நாளா இருக்கும். அது வரைக்குமாச்சு எனக்காக வெயிட் பண்ணு. அதனால இப்ப நான் இங்க இருந்து போய் உன்னை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல அவங்களும் அதோட அந்த இடத்துல இருந்து மறைய நம்ம டோமையாவும் திரும்பி நினைவுக்கு வந்துட்டு அவன் திரும்பியும் அந்த சூட்கேஸை திறக்க வரான். அவனும் அந்த மண்ணை தோண்டினே இருக்க இன்னொரு பக்கம் அவனோட வீட்டுல அந்த அலமாரிய திறந்தன துணியெல்லாம் எடுத்து போட்டுன்னு இருக்கான். இந்த இடத்துல அவனும் அந்த சூட்கேஸை முழுசா பார்க்க இன்னொரு பக்கம் வீட்டுல பெயிண்டிங் போட பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அதை திறந்து பார்க்க அதுல அவளோட பாடி இருக்குது பார்த்துட்டு அவனும் ஃபீல் பண்றான். அவனும் அழுவ நம்ம அயனேவும் அவன் எதிர்க்க வந்துட்டு கட்டிப்பிடிச்சு, நீ என்னை கண்டுபிடிச்சிட்ட, அதனால இதுக்கப்புறம் நீ ஓய்வேடு. இதோட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம அயனோட அம்மா வீட்டுக்கு யாரோ காலிங் பெல் அடிக்க இவங்களும் யார் அது அப்படின்னு கதவு திறந்து பார்க்க அப்ப கதவுக்கு கீழே தரையில வந்து நம்ம அயனேவோட ஒரு செயின் இருக்குது. அவங்களும் அதை எடுத்து பார்த்துட்டு அயனே அப்படின்னு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. இப்படியே நாட்களும் கடந்து போயின்னு இருக்குது, மாதங்களும் நிறைய கடந்து போக இதுல அந்த செரி பூக்கள்லாம் பூக்குற அந்த மாசமும் வருது. அதோட நம்ம ஹீரோவும் திரும்பியும் இந்த கதையோட ஆரம்பத்துல வந்த அந்த சினியை காமிக்க நம்ம ஹீரோவும் திரும்பியும் சம்மர் சீசன் வந்துடுச்சு. இதுல இதை கேட்டல ரியோவும், ஏன்பா என்னாச்சு, உங்க முகம் வாடி போயிருக்குது, 2 பேருக்கு எதனா ப்ராப்ளமா என்ன அப்படின்னு அவனு கேட்க நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசிக்க அதோட இப்போ ப்ரெசென்ட்ல அவன் இந்த பெயிண்டிங் கடைக்கு போயின்னு இருக்கான். அந்த இடத்துல போயிட்டு பெயிண்ட் பேஸ்ட் எல்லாம் வாங்கின்னு இருக்கான். நம்மளோட லைஃபே இப்பெல்லாம் நிம்மதியாக போயின்னு இருக்குதுல்ல, என்ன சொல்ற? ஐயோ ஆமா நீ சொல்றது சரிதான், கொஞ்சம் சோகமா இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணின்னு இப்பெல்லாம் நான் கரெக்டாக வாழ்ந்துன்னு இருக்கேன். என்ன யாராலையும் இப்பெல்லாம் தொடக்கூட முடியாது. அவங்களே என்ன புலி பண்ண நினைச்சாலும் அதை எல்லாமே சமாளிக்கிற திறன் இப்போ என்கிட்ட வந்துடுச்சு. நிறைய விஷயம் இப்போ மாறிடுச்சுப்பா. ஆமா கரெக்டாக தான் சொல்றேன். நான் இப்போ என்னோட அம்மா கிட்டலாம் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க கூட சகஜமா இப்போ பேசின்னு வாழ்ந்துன்னு இருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நான் சகிச்சுக்கின்னு ஒவ்வொன்றத்தையும் கடந்து போயின்னு இருக்கேன். ஏன்னா அதில் கிடைக்கிற அனுபவங்களை வச்சு ஒரு கரெக்டான முடிவை எடுப்பேன். அப்போ நம்ம ஹீரோவும் நம்ம அயனேவோட ஃபோட்டோ வரைஞ்சி வச்சிருக்கான். இதில் நம்ம ரியோவும் ஆனால் அவ்வளோ டைம்லாம் எனக்கு இல்லைப்பா. உங்கள் 2 பேர் கூட பேசுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் 2 பேர்கிட்ட கூட இவ்வளோ நாள் இருந்துட்டு இதுக்கப்புறம் உங்களை பிரிஞ்சு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான்லாம் எதுக்கு தான் இந்த உலகத்தில் பிறந்தனோ. இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா நான் நினச்ச மாதிரியே அடுத்த வசந்த காலத்தில் வர அந்த செடி பூக்களை பார்க்குற அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிடுச்சு. அதை நினச்சி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். அதனால் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இறந்து போய் பேயா மாறி இருக்கிறவனுக்காக நீங்கள்லாம் கண்ணீர் விடாதீங்க. இதை கேட்ட ஐயாவும் கண் கலங்க,
ஏய் இப்பதானே சொன்னேன் ஃபீல் பண்ணாதன்னு, அதுக்குள்ளேயே வா. நான் செத்து கொஞ்சம் மாசம் தான் ஆகுது. இருந்தாலும் நீங்க 2 பேரும் உங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறணும். கண்டிப்பா நீங்க 2 பேரும் உங்களோட லைஃப்ல அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். டோமோயா, ஐயோ உங்களோட வாழ்க்கைய அற்புதமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து மறையிறான். நம்ம ரியோவும் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டதுனால இப்போ அவன் காணாம போயிட்டான். இவங்க 2 பேரும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுன்னு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஐயோவை பார்க்க அவங்களும் அழுதுன்னு இருக்க, ஐயோவும் சரி வா வீட்டுக்கு போகலாம். நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் அதோட அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயின்னு இருக்காங்க. அதோட ஒரு நல்ல எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான மூவிஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல நிறைய சீரிஸை போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரியான மூவிஸ் எல்லாம் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் கொடுத்து இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தோ ஒரு ஆர்டின் மட்டும் போட்டு விடுங்க guys. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சப்பறம் தான் ஒரு சூப்பரான மூவியை பார்த்து முடிச்ச அனுபவமே எனக்கு கிடைச்சிது. ஏன்னா இதில் நம்மளோட ஸ்கூல் லைஃப்பும் கனெக்ட் ஆகும், அந்த லவ்வும் கனெக்ட் ஆகும், ஃப்ரெண்ட்ஷிப்பும் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான மூவி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்கலனாலும் இதுக்கப்புறம் நான் போட தான் போகிறேன், அதனால யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை. சரிங்க guys, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா?